ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பூரி செய்கிறதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். இந்த உப்பும் கோதுமை மாவும் நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவோட நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா உப்பை கலந்து விட்டுக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் நாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். அதுவும் நல்லா மாவோட கலந்து விட்டுக்கணும். அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கலந்து விடணும். மாவு எல்லாம் எண்ணெயோட நல்லா கலக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகவும் நமக்கு ஏற்ற மாதிரியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் மாவு எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்திக்கலாம். இல்லை நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூரி சுட போகிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு கலக்க போகிறேன். பிசையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். நம்ம நல்லா எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஓகேங்களா? இப்போ நல்லா பதமாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றியும் எங்கேயுமே மாவு ஒட்டலை. என்னோடய கையும் பார்த்திங்கன்னா மாவு சுத்தமாக ஒட்டாமல் தான் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா மாவு ஒன்று சேர வந்திருக்கு. இப்போ இதை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எடுத்து வச்சு ஒரு இரும்பை வச்சு நான் அடிக்கிறேன். உங்ககிட்ட சப்பாத்தி கட்டை என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் இரும்பில் அடிக்கிறேன். உங்ககிட்ட சப்பாத்தி கட்டை இருந்துச்சுன்னா சப்பாத்தி கட்டையில் அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு மாவு கொஞ்சம் இலகி சாஃப்டாக வரும். சப்பாத்தி மாவை பிசைகிறதா இருந்தால் நல்லாவே நீங்கள் இதை தட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ ஓரளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்துடுச்சு. நான் இதை ஆயில் தடவி நான் எடுத்து வச்சிடுறேன். அதுவே நீங்கள் சப்பாத்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு தடவி எடுத்து வைக்கலாம். பூரிங்கிறனால நான் எண்ணெய் தடவி எடுத்து வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. உடனே நம்ம போட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா எண்ணெய் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். அதுவே நம்ம உடனே போட்டுட்டோம்னா எண்ணெய் அந்த அளவுக்கு பிடிக்காது. இப்போ எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் தேவை, அதனால் நான் நல்லா இது பண்ணுறேன். நீங்கள் பூரி போடுறதா இருந்தால் எண்ணெய் தடவி போட்டுக்கலாம். அதுவே சப்பாத்திக்கு நம்ம மாவு தடவி போடணும், கோதுமை மாவு தடவிக்கணும். இப்போ நான் இது பண்ணோன்னே பேன் நல்லா ஹீட்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மாவை போட்டு பார்க்குறேன். இது நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இந்த ஸ்டேஜில் பூரி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகத்தில் வச்சோம்னா சீக்கிரமாக கருகி வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் பூரி போட ஸ்டார்ட் பண்ணுறேன். பூரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.